Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1060 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம மொமனசுகே இருக்கான்ல அவனை தான் காட்டுறாங்க. அவன் என்ன விடல, எப்படியாச்சும் முக்கிய முணங்கி ஒனியசியமாவை கட்டி இழுத்துறணும்னு ரவுண்ட் எல்லாம் போட்டுட்டான். அந்த ரவுண்டை போட்டு இழுன்னு இழுக்கும் போதான் பொட்டுன்னு பீச்சுக்கிட்டு வந்துருச்சு. இப்படி அவன் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இவ்வளவு நேரம் மெதுவா வந்தது இன்னும் வேகமா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்னடா நடக்குதுங்கன்னு அடிச்சு புடிச்சு போய் பிடிக்கும் போதான் உன்னை நோட் பண்ணுவான். கைடோவோட கிளவுடையுமே அவனால பிடிக்க முடியுது. ஏன்னா இவனுமே டிராகன் தானே, ஏதாச்சும் பண்ணி பிச்சு விட்டுறலான்னு இழுன்னு இழுத்து பார்ப்பான். வேலைக்கே ஆகல. அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப என்னன்னா அவனால அதை பின்னாடி இழுத்துட்டு வர முடியல. அட்லீஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணியாச்சு வைக்கலாம்ல. அப்பதான ஃப்ளவர் கேபிட்டல்ல இருக்க மக்களையாச்சும் காப்பாற்ற முடியும். பேசாம இதோட டைரக்ஷனை மாத்தி விட்டுலான்னு சொல்லி கைடோவோட கிளவுடையே பிடிச்சி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இழுக்க ஆரம்பிச்சிருவான். இதுல வேற டைலாக், என்னால முடியலன்னா வேற யாரால முடியும்னு. மொத்தத்துல லேண்ட் ஆஃப் ஆனோ ஃப்ளவர் கேபிட்டல காப்பாத்தாம விட மாட்டேன்னு பையங்க போராடிட்டு இருக்கான். சரி அப்படியே கட் பண்ணி இங்க ட்ரேக்கு அப்புவோட நிலைமையை காட்டுறாங்க. ரொம்ப மோசம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட காட்டும் போது இவனுங்க சைஃபர் போல ஆளுகளை அடிக்கிற மாதிரி காட்டினாங்க. ஆனா அவனுங்க இப்ப வெளுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. அடி ஒன்னு ட்ரேக்குகள்லாம் இட்டி மாதிரி விழுகுது. இந்த அப்போ என்ன பண்ணுவான், அவனோட விதையை காமிச்சு அவங்களை காலி பண்ண ட்ரை பண்ணுவான். அவனுங்க உசாரு அசால்ட்டா எஸ்கேப் ஆகி அப்போ அடிச்சு பறக்க விட்டு அவனுக்கு ஈக்குவலா பறந்து போய் அவன் வாயில மிதிப்பாங்க. சரி ரைட்டு, மொத்தத்துல பறந்துட்டானுங்கன்னு வைங்க. இப்ப இவனுக்கு ரோபினை எப்படியாச்சும் பிடிச்சாகணும், அதனால கிளம்பலான்னு சொல்லிட்டு திரும்பினா பின்னாடி எவனோ செவுத்த கட்டி வச்சிருக்கான். எவன்டாவன் வழியில கொண்டு போய் செவுத்த கட்டி வச்சிருக்கிறதுன்னு பார்த்தா அது செவுரு இல்ல, அந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸ். இதுங்க எப்படா இங்க வந்துச்சுன்னு ஷாக் ஆவானுங்க. அதுங்க வில்லத்தரமா சிரிச்சுட்டு இருக்கும். இங்க அப்பவும் ட்ரேக்கும் அடி வாங்கினானுங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணு பெருசா இல்ல போல. திருப்பி சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு வருவானுங்க. இப்போ அந்த சைஃபர் போல ஆளுகளை 4 பக்கமும் ரவுண்டு கட்டிட்டானுங்க. இது நல்ல விஷயம் தானே, அப்பதான் நாங்க ரோபினை காப்பாத்த முடியும். இவனுங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு வைங்களேன். அப்புவெல்லாம் பாட்டு பாடிட்டே வருவான். தொக்கா மாட்டிட்டீங்களா கண்ணுகளா, இன்னைக்கு உங்களுக்கு டெஃபினட்டா சம்பவம் தான். ஜோரோ பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தான்ல, அவனுக்கு ஒரே குழப்பம், இது எப்படி பாசிபிள்னு. டெஃபினட்டா கோயின்சிடென்ஸா இருக்க வாய்ப்பே இல்ல. மேட்டர் என்ன தெரியுமா, என்மா அந்த இச்சிமாஞ்சோங்கிற 2 கத்தியும் ரெடி பண்ணது ஷிமட்சுகி கொசபுரோங்கிறவரு. அவரு வேற யாரும் இல்ல, நம்ம குயினாவோட தாத்தா. அவரு செத்துட்டாருன்னு சொல்லி ஒரு நாள் அவர் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுதுருப்பான். அந்த மேட்டர் அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. 2 கத்தியும் குயினாவோட தாத்தா தான் ரெடி பண்ணியிருக்காரு. அது கடைசியில நம்ம பைய கைக்கே வந்து சேர்ந்து இருக்குது. அப்புறம் ஒரு நாள் அவன் பிராக்டிஸ் பண்ணி செம்ம டயர்டா இருக்கும் போது அவன் செட்டு பயல்கள்ல ஒரு பையன் என்ன சொல்லியிருப்பான், எங்க அம்மா சொல்லியிருக்காங்க இந்த வில்லேஜை உருவாக்குனதே ஒரு பைரட் தான், அதுவும் 55 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பானுங்க. வில்லேஜ் பேரு வேற ஷிமோட்சுகி. இந்த கத்தியை ரெடி பண்ணது ஷிமோட்சுகி கொசபுரோ. அண்ட் அவரை பத்தி ஒட்டமாவோட மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவரு லேண்ட் ஆஃப் ஆனோவை சேர்ந்தவர். சொல்ல போனா அவர் ஒரு லெஜெண்டரி ஸ்வாட் ஸ்மித். 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லீகலா இந்த லேண்ட் ஆஃப் ஆனோ விட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு. அப்ப அந்த ஸ்வாட் ஸ்மித் தான் ஷிமோட்சுகி கொசபுரோ. ஒரு நல்ல ஸ்வாடு ஹியூமன்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு யார பிடிச்சிருக்குதோ அதுதான் அவங்கள சூஸ் பண்ணும். இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இவங்க அதை சூஸ் பண்றது இல்ல. அதுக்கேத்த மாதிரி கிட்டட்சு 3ங்கிற அந்த கர்ஸ்ட் ஸ்வாட கையே போனாலும் பரவாயில்லன்னு தூக்கி போட்டிருப்பான். கடைசியில பாத்தீங்கன்னா அவன் கையில ஒரு சின்ன கீரல் கூட போடாம அந்த ஸ்வாடு கீழே வந்து விழுந்திருக்கும். இதெல்லாம் சான்ஸே இல்லாத விஷயம். சும்மா போட்டிருந்தா நேரா வந்து குத்தாம சரி ஓகே மிஸ் ஆகி போயிருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா சுத்தி விட்டுருக்கான் பாத்தீங்களா, அந்த ரொட்டேஷன்ல கை தப்பிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அந்த ஸ்வாட் எடுப்பான். இதுக்கு முன்னாடி அந்த ஷிசுங்கிற பெஸ்ட் ஸ்வாட் ஒன்னு வச்சிருந்தான். அது நல்ல ஸ்வாட் தான். சொல்ல போனா ஸ்வாடுங்க தானே அவனை சூஸ் பண்ணும். சோரோக்கு சூப்பரா செட் ஆச்சு. ஆனா அதுதான் லேண்ட் ஆஃப் ஆனோட காட் பிளேடு. அது அவங்களுக்கு தேவை. அதனால தான் அவ மாத்தி கொடுத்தான். கடைசியில ஜோரோக்கு இப்படி ஒரு பெஸ்ட் மேட்சான ஸ்வாட் எல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப அந்த ஸ்வாடு இவனை சூஸ் பண்ணியிருக்க காரணமே இவனை டெஸ்ட் பண்ணுது. அப்ப அவனுக்கு அந்த வாடோ இச்சிமாஞ்சி ஸ்வாட பார்க்கும்போது மறுபடியும் பழைய ஞாபகம் வரும். குயினா கூட அவனுக்கு கிடைச்ச கத்தியை வச்சு ஃபர்ஸ்ட் டைம் சண்டை போட்டிருப்பான். அவன் அந்த டைம் அந்த இச்சிமாஞ்சிங்கிற ஸ்வாட தான் யூஸ் பண்ணியிருப்பான். என்ன 2 கத்தியை வச்சு சண்டை போட்டுமே அந்த ஒத்த கத்தி கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாம தோத்துட்டான். கத்தின்னு மட்டும் இல்ல, குயினா சூப்பரா சண்டை போடுவான்னு வைங்க. இதோட சேர்த்து 2001 டைம் அவனை ஜெயிச்சிட்டான். பாவம் பயலால ஏத்துக்க முடியல, தேம்பி அழுவான். ஆனா குயினா அதுக்கு மேல அழுவா. ஏன்னா அவ ஒரு பொண்ணு. அவ டேடி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு பொண்ணால இந்த உலகத்துல பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன்லாம் ஆக முடியாது. ஏன்னா கேர்ள்னாலே வீக்கா தான் இருப்பாங்க. நீ நல்ல வேலை பையனா பிறந்துட்ட, அதனால நீ வேணா ஆகலாம், என்னால முடியாதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு கடுப்பாயிரும். என்ன கடுப்பேத்திரியா நீ, என்னை விட பெஸ்டா சண்டை போட்டுட்டு இப்ப உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க. இன்கேஸ் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நல்லா ஸ்ட்ராங்கா மாறி உங்களோட சண்டை போட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னா இப்படி ஒரு காரணத்தை சொல்லி என்கிட்ட ஏமாத்த போறியா? துளைத்து விடுவேன், துளைத்து. ஜெயிக்கிறதுல என்ன பையன் பொண்ணுன்னு கதை விட்டுட்டு இருக்க. கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை வின் பண்ணியே தீருவேன். நான் எடுக்கிற ட்ரைனிங் எல்லாத்தையுமே நீ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க. இனி இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத, எனக்கு சத்தியம் பண்ணு. இந்த உலகத்திலேயே நீ இல்லாட்டி நான் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாறியே ஆகணும். சத்தியம் பண்ணுன
உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீ என்னதான் டம்மி பீஸா இருந்தாலும் வாய் மட்டும் உனக்கு குறையலடா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சத்தியம் பண்ணிருப்பா. ஆனா சத்தியம் பண்ண அடுத்த நாள் தான் அவ இறந்து போயிருப்பா. கண்ணு முன்னாடி துணியை போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. வயலால தாங்கிக்க முடியல. நேத்து தானே சத்தியம் பண்ண, இப்படி திடீர்னு ஓடிட்டீனா அப்புறம் நான் உன்னை விட ஸ்ட்ராங்னு காமிக்க வேண்டாமான்னு ஆதங்கத்துல உட்கார்ந்து அழுன்னு அழுதுருப்பான். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணிருப்பான், குயினாவால முடியல, அவ போயிட்டா, இனி அவளை ஜெயிக்க முடியாது. ஆனா இவங்க ஆசைப்பட்டாங்கல்ல இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா, ஐ மீன் கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா மாறணும்னு. அந்த ஆசையை நிறைவேற்றணும் தான் குயினாவோட ஸ்வாடான வாடோ இச்சிமாஞ்சிய கேட்பான். அவருக்குன்னு இருந்த ஒரே பொண்ணு செத்து போயிட்டா. இனி அந்த கத்தியை வச்சு மனுஷன் எங்க போய் சண்டை போட போறாரு, வச்சுக்கப்பான்னு கொடுத்துருவாரு. அன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணிருப்பான், நான் டெஃபினட்டா ஸ்ட்ராங்கா மாறி என்னோட பேரு ஹெவன்ல இருக்க அவளுக்கே போய் ரீச் ஆகும், இந்த உலகத்தோட பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பினவனோட போராட்டம் இன்னமும் போயிட்டு இருக்குது. சரி இப்ப அது மேட்டர் இல்ல. இப்ப நம்ம பயலுக்கு இந்த ஸ்வாடை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. ஓடன் இந்த ஸ்வாடை பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா நம்ம பயலால முடியல. ஏன்னா ஏகப்பட்ட ஹாக்கியை இவங்கிட்ட இருந்து அது உரியுது, எல்லாம் இவனை டெஸ்ட் பண்றதுக்காக. அண்ட் ஆல்சோ அவங்கிட்டையும் பவர் கம்மியா இருக்குன்னு அவனுக்கு புரியுது. ஆனா இதை கரெக்டா கைட் பண்ணாலே போதும், இதை வச்சு அவன் பெஸ்டா சண்டை போடலாம். இப்ப மேட்டர் என்னன்னா, ஒரு சைடு கிங் வந்துகிட்டு இருக்கான், இன்னொரு சைடு அனிமல் கிங்டம் பைரட்ஸுங்கெல்லாம் ஜோரோவை பார்த்துட்டானுங்க. இவனை போட்டு தரலாம் ஏகப்பட்ட பவுண்டி கிடைக்கும்னு அட்டாக் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே வருது. அவன் எவ்வளவு பெரிய ஆளு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனுக்குள்ளேயே போட்டி, அவன் தலை எனக்கு தான் அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இப்ப நான் என்ன பண்ணணும், என் ஹாக்கிய கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அவனோட பவரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான். ஏன்னா இப்ப ஏகப்பட்ட பவர் உள்ளுக்குள்ள இருந்து ரிலீஸ் ஆகுது. இந்த அளவுக்கெல்லாம் ஹாக்கி பவர் பாடியில இருந்து ரிலீஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டா இவன் செத்தே போயிருவான். அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் கொஞ்சமா அவன் பவரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவான். இவ்வளவு நேரம் பர்பிள் கலர்ல இருந்த ஹாக்கி இப்ப கிரீன் கலரா மாறிடுச்சு. அவன் அட்டாக் கூட பண்ணல, அந்த பவரை வெளியில கொண்டு வந்ததுக்கே அவன் அட்டாக் பண்ண வந்தவங்க எல்லாம் மயக்கம் போட்டு கீழே வந்துருவானுங்க. கிங்குமே பார்த்துட்டு மிரண்டுட்டான். அதுக்கப்புறம் கிங்க பார்த்து, டே கிங்கு, நீயே கிங்கா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, அது வாய்ப்பே இல்ல, முதல்ல நீ கிங்கே இல்ல, அதுக்கு வேற ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்ட்டு நம்ம லூஃபியை பத்தி யோசிச்சு பார்ப்பான். முதல் டைம் நம்ம பையில கட்டி போட்டப்போ காப்பாத்த வந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த டைம் லூஃபி கிட்ட உன் கூட சேர்றதுக்கு நான் பேசாம தூக்கு மாட்டிட்டு தொங்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா லூஃபியோட கேரக்டர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்குன்னு ஒரு கோல் இருக்குல்ல, அந்த கோலையும் அவன்கிட்ட சொன்ன உடனே சூப்பர், அதான் எனக்கும் வேணும், நானுமே கிங் ஆஃப் த பைரட்டா தான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வேவ்லென்த் வந்து நல்லா செட் ஆயிருச்சு. அந்த மாதிரி எதுவும் இல்ல, சும்மா அட்வென்ச்சர் தான் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தா டெஃபினட்டா ஜோரோ அவன் கூட வந்திருக்க மாட்டான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோங்கண்ணா, அதனால நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு பழையபடி ஃபார்ம்ல சண்டைக்கு சும்மா வெறித்தனமா வந்து நிப்பான். இதுக்கப்புறமாச்சு ஜோரோ அவனை அடிச்சானா இல்ல அடி வாங்கினானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.